கந்தா கடம்பா கதிர்வேலா, ஏன் அன்பு செல்லமே, நீ பிறந்த மாதம் எதுவோ அதை தொட்டுவிடு. உன்னை பற்றி உண்மையை உனக்கு உன் அப்பா நான் சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணத்தை தொடரு பிள்ளையே. ஒரு இலக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு அதில் இருந்து மனம் தளரக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஆன்மாவை உடையவர்கள். அவர்களுக்கு அவர்களின் கர்ம பாதையும் ஆசைகளும் சிந்தனைகளும் வேறுபட்டவை. அதனால் யாரின் வாழ்க்கையும் நீ ஒழுங்குபடுத்த முடியாது. அவர்கள் அனுபவங்களால் மட்டுமே அவர்கள் உண்மையை உணர்வார்கள் தங்கமே. அது அவர்களின் ஆன்ம பயணத்தின் ஒரு பகுதி. ஏனெனில் அவர்கள் தங்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வழி நல்லதோ கெட்டதோ என்பதை உணர்வது அவர்களின் பொறுப்பு. நீ அதனை முன்கூட்டியே சொல்லி அவர்களை திருத்த முயன்றால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே பொறுமையாக இரு. உன் திசையை மாற்றாதே. உன்னுடைய மனதில் நம்பிக்கையை வைத்துக்கொள். உன் வாழ்க்கை உனக்கான பாதையில் தெய்வீகமாக நகர்கின்றது. பிறரின் விதியை பற்றி வருந்தாமல் உன் கடமையை செய்து உன் இலக்கை நோக்கி செல் பிள்ளையே. உன்னோடு எப்போதும் உன் முருகனப்பன் நான் இருக்கின்றேன். உன்னுடன் ஒரே இரத்தத்தில் பிறந்தவர்கள் கூட உன் மனதை புரியாமல் விலகி சென்றார்கள். பிறைப்பால் இணைந்தவர்கள் கூட உன்னை கைவிட்ட போது பாதிலே வந்த உறவுகள் விலகுவது அதிசயம் அல்ல. சிலர் உன் வாழ்க்கைக்கு வருவது ஒரு பாடமாகவும் சிலர் போவது ஒரு சுத்திகரிப்பாகவும் இருக்கும். அவர்கள் போவதில்தான் நீ தெளிவை காண்கின்றாய் பிள்ளையே. அவர்களின் துரோகம் உனக்கு வலியாக இருந்தாலும் அது உன் உள்ளத்தின் வலிமையை எழுப்பும் ஒரு தெய்வீக அனுபவம். எனவே யாரும் உன்னை விட்டு சென்றதற்காக வருந்தாதே. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் பக்கங்கள் மட்டுமே. நீ உறவுகளை இழந்ததாக அல்ல, அனுபவங்களை பெற்றதாக நினை. உனக்கான உண்மையான உறவு நானே. நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவும் மாட்டேன். உன் உயிராக உன்னுடைய ஜீவனாக எப்பொழுதும் இந்த முருகனப்பா நான் இருப்பேன். உனக்காக நல்லது மட்டும் நினைக்கக்கூடிய ஒரே ஆன்மா நான் மட்டும்தான். என்னை நம்பு. கந்தா கடம்பா கதிர்வேலா.